நம்ம இன்னைக்கு கீர்த்தன் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஒரு தடவை பிரதட்சிணா மந்திரம் படிச்சுட்டு நம்ம ஆர்த்தியை ஜென்ரலா பாடும் போது நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படின்னு பாடி நம்ம ட்ரை பண்ணலாம். சாந்தி மாதாஜி, ரேணுகா மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி. சரி போ. யா மாதாஜி வாய்ஸ் பிரேக் ஆகுது, உங்க வாய்ஸ். ஹரே கிருஷ்ணா. இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா மாதாஜி? கேக்குது மாதாஜி. இப்ப கேக்குது மாதாஜி. யானி கானி ச பாபானி யானி கானி ச பாபானி அத்யதிகானி ச ब्रह्मत्यादिकानि च यानि कानि च पापानि ब्रह्माहत्यादिकानि च कानि च पापानि ब्रह्महत्यादिकानि च तानि तानि प्रणश्यन्ति तानि प्रणश्यन्ति प्रदक्षिण पदे पदे प्रदक्षिण पदे पदे तानि तानि प्रणश्यन्ति प्रदक्षिण पदे पदे तानि प्रणश्यन्ति प्रदक्षिण पदे पदे यानि कानि च पापानि ब्रह्माहत्यादिकानि च कानि च पापानि ब्रह्महत्यादिकानि च तानि तानि प्रणश्यन्ति प्रदक्षिण पदे पदे तानि तानि प्रणश्यन्ति प्रदक्षिण पदे पदे. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. நம்ம 2 பேர் இதை பாடுற மாதிரி வச்சுக்கலாம். ரேவதி மாதாஜி பாடுறீங்களா? பாடுறேன் மாதாஜி. யானி காணி ச பாபானி ब्रह्महत्यादिकानि च दानि दानि प्रणश्यन्ति प्रत्यक्षण पाते पदे. பகவத்கீதா அத்தியாயம் 4. என்ன சரஸ்வதி மாதாஜி? இந்த ஓரத்துல தெரியல, நீங்க பெருசா வச்சீங்கல்ல இந்த சைடுல. இப்போ ஓகேவா? இப்ப கொஞ்சம் தெரியுது. பகவத்கீதா ஓகே. 4வது அத்தியாயம் உன்னத அறிவு, பதம் 19. यस्य सर्वे समारम्भा यस्य सर्वे समारम्भा यस्य सर्वे समारम्भा यस्य सर्वे समारम्भा कामसङ्कल्पवर्जिताः ज्ञानाग्निदग्धकर्माणम् ज्ञानाग्निदग्धकर्माणम्
ज्ञानाग्निदग्ध कर्माणम् तम् आहुः पंडितं बुधाः तम् आहुः पंडितम् बुधाः तम् आहुः पंडितं बुधाः तम् आहुः पंडितम् बुधाः यस्य सर्वे समारम्भाः यस्य सर्वे समारम्भाः कामसङ्कल्पवर्जिताः कामसङ्कल्पवर्जिताः ज्ञानाग्निदग्धकर्माणम् ज्ञानाग्निदग्धकर्माणम् तमाहुः पंडितं बुधाः तम् आहुः पंडितम् बुधाः हरे कृष्णा எஸ் வனஜா மாதாஜி வாசிக்கிறீங்களா? हरे कृष्णा माताजी ஹரே கிருஷ்ணா. पदम् 19 यस्य सर्वे समारम्भा कामसङ्कल्पवर्जिताः ज्ञानाग्निदग्धकर्माणम् तम् आहुः पण्डितं बुधाः ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மல்லீஸ்வரி மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே பதம் கிருஷ்ணா. 19 यस्य सर्वे समारम्भा काम संकल्प वर्जितः ज्ञानाग्निदग्ध कर्माणं तम् आह पंडितं बुधाः माताजी। कृष्ण प्रभु जी दंडवत प्रणाम। हरे कृष्णा हरे प्रभु, कृष्णा दंडवत प्रभु प्रणाम। हरे कृष्णा माताजी। எல்லாருக்கும் हरे कृष्णा दंडवत प्रणाम्स। हरे कृष्णा प्रभु। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा हरे कृष्ण माताजी. ஸோ இன்னைக்கு மங்களாச்சரணம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்லோகா 19 போனோம் இல்லைங்களா மாதாஜி? ஸோ प्रभु। ஹரே கிருஷ்ண மாதாஜி. हरे कृष्ण। ஸோ மங்களாச்சரணம் பண்ணிடலாம். ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमति भक्तिवेदान्तस्वामी नीतिनामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எனக்கு பதம் 19 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இந்த பதம் 19 வந்துட்டு நான் பார்க்கும்போது செய்யும்போது நான் லெக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ கேட்டுருக்கும்போது செய்யும்போது நிறைய 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 ரியலைசேஷன்ஸ் எனக்கு வந்துட்டு எனக்கும் கிடைச்சது. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் ஃபார் அனுகுல மாதாஜி, ஹரிகித்தன் பிரபு உங்களுக்கு. ஸோ நமக்கு நேற்று வந்துட்டு ஸ்லோகா எடுத்தாங்க இல்லைங்களா, தருமாதாஜி எடுத்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்தது இல்லையா எல்லாருக்கும். ஸோ ஏதாவது ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆனால் அதுலேயும் வந்துட்டு பந்தப்படாமல் இருக்கணும். அது அது எப்படி முடியும்? ஸோ பண்ணாமல் இருந்தாலும் அதில் பந்தப்படுவோம், அந்த ஆக்ஷனில் பந்தப்படுவோம், அதோடைய விளைவுகளுக்கு நம்ம ஆளாவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு சொல்யூஷனாக தான் வந்துட்டு 19வது ஸ்லோகா வந்துட்டு இன்னும் சொல்யூஷன் அப்படின்னா லைக் நமக்கு இன்னும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்லோகா வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் பிரபு. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாருடைய முயற்சிகள் அனைத்தும் புலனுக்காட்சியிலிருந்து விடுபட்டுள்ளதோ அவன் பண்டிதனாக அறியப்படுகின்றான். அத்தகையவன் பக்குவமான அறிவு என்னும் நெருப்பால் செயல்களின் விளைவுகளை சட்டறிந்தவன் என்று சாதுக்களால் கருதப்படுகின்றான். ஹரே கிருஷ்ணா. சுட்டறிதன், சாரி பிரபு, சுட்டறித்தவன் சாதுக்களால் கருதப்படுகின்றான். கண்ணாடி போடாம படிக்கின்றேன். பரவாயில்ல மாதாஜி. இல்ல அது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் அது. ஸோ அதுக்காக ஹரே கிருஷ்ணா. சூ மாதாஜி, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைக் ஒரு இதுல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாமே. லைக் வந்துட்டு கிருஷ்ணர் வந்து பிறந்தார் இல்லையா? ஸோ
பிறக்கும்போது வந்துட்டு வசுதேவர் அண்ட் தேவகி அவங்களுடைய கண்டிஷன் எப்படி எங்க இருந்தாங்க செஞ்சாங்க? அவங்க ஜெயிலில் இருந்தாங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ அவங்க அப்போ வந்துட்டு என்ன வந்துட்டு கம்சனுக்கு வந்துட்டு சா இந்த அந்த அசரீரி கேட்டது. ஸோ அதாவது இவங்களுடைய வாரிசுல இருந்து தான் வந்துட்டு வந்துட்டு கம்சன் கொல்லப்படுவான். ஸோ அவருக்கு வசுதேவருக்கும் தேவகி அம்மாவுக்கும் பிறக்கிற குழந்தையில இருந்து தான் கம்சன் வந்துட்டு கொல்லப்படுவான் அப்படிங்கிற ஒரு அசரீரி வந்தது. ஸோ அவங்க பிரிசன்ல இருந்தாங்க செஞ்சாங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 7 கரு உருவாச்சு. அதுல 6 குழந்தைகள் பிறந்தாங்க இல்லைங்களா? ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு இ- இத்தனை கஷ்டங்கள்ல இருந்தும் ஸோ அவங்க என்ன உடல் சுகத்துக்காகவா வந்துட்டு வந்துட்டு குழந்தைங்க பிறந்தாங்க கிடையாது இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு பகவானுக்காக, கரெக்ட்டுங்களா? 8வது குழந்தையா பகவான் பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனி வந்துட்டு ஐ மீன் அந்த அசிரீரி சொன்னதுனால வந்துட்டு அவங்க பெத்தெடுத்தாங்க. ஸோ அப்ப அந்த இப்ப ஒரு ஒரு ஞானம் இல்லாதவன், இதோடைய முழு விளக்கம் தெரியாதவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொன்னா ஸோ அந்த 6 குழந்தையும் கம்சன் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதாவது மீதி இருக்கிற 7 குழந்தையும் கம்சன் கொன்னுடுவான். அப்படி இருந்தும் வந்துட்டு அவங்க பெத்துக்கிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பான். ஸோ பட் வந்துட்டு உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஆக்சுவலி அந்த 6 குழந்தைகளுமே வந்துட்டு இப்ப பகவான் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த 6 குழந்தைகளும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். ஸோ இந்த 6 தான் வந்துட்டு அதை பகவானே பிறக்கிறாரு அப்படின்னும் போது இந்த 6ஐயும் விளக்கிட்டு தான் பிறப்பாரு இல்லைங்களா? 7வது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்துட்டு பலராம் அந்த கரு வந்துட்டு அங்க பிரசன்ட்லயே கலைஞ்சிருதுன்னு நினைச்சுக்கிறாங்க. பட் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுது இல்லைங்களா? ரோஹிணி மாதாஜி அவங்க கோகுலத்துல இருக்காங்க செய்றாங்க. ஸோ அவங்களுக்கு கருவா இருந்து அதனாலதான் சங்கர்ஷ்ணர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க தான் வந்து பலராமா பிறக்கிறாங்க. ஸோ அவர் ஏன் பிறக்கிறாரு அப்படின்னு சொன்னா பகவான் வரத்துக்கு முன்னாடி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிறக்கிறாங்க செய்றாங்க. ஸோ இதனால இப்ப இந்த ஒரு ஞானம் இருக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது செய்யும்போது தான் வந்துட்டு நம்ம இதுல இருந்து டிட்டாச் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு அஹ், காலையில நம்ம எழுந்திருக்கிறோம். ஸோ காலையில இதுல அதாவது பகவானுடைய நம்ம என்ன ஒரு செயல் செய்தாலும் அதை வந்துட்டு பகவான் காக அப்படிங்கிற ஒரு தாட் நம்ம மனசுல இருக்கணும். இப்ப காலையில ஒரு அபக்தன் ஒருத்தன் எந்திரிக்கிறாங்க, பக்தன் ஒருத்தர் எந்திரிக்கிறாரு. ஸோ 2 பேருமே 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க அப்படின்போது அபக்தனுடைய ஆக்டிவிட்டிஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா காலையில எந்திரிப்பான், ஜாகிங் போவான், ஜிம்முக்கு போவான், எக்ஸசைஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் அந்த புரோட்டீன் பவுடர் வாட்ஸ் எவர் லைக் ஊற வச்ச கொண்டக்கடலை சம்திங் அந்த மாதிரி ஒரு தெம்பான ஒரு ஹெல்த்தியான ஐட்டமா வந்துட்டு சாப்பிடுவான் செய்வான். இது அதுக்கப்புறம் வந்துட்டு நியூஸ் அன்னைக்கு என்ன நடந்தது, நேற்றுக்கு என்ன நடந்தது, இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்பான். ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க இதுல வந்துட்டு பகவான் எங்க இருக்காரு? பகவான் எங்கேயுமே இல்லை. முழுக்க முழுக்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா 4 பேர் அவன் உடம்ப பார்த்து ஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அவனுக்கு அதுல வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு பெருமைக்கு வந்துட்டு ஒரு ஒரு மகிழ்ச்சி. ஸோ எல்லாருமே நம்ம அப்படித்தானே இருக்கோம், கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம வந்து ஃபிட்டா இருக்கணும், நம்ம வந்துட்டு பகட்டா இருக்கணும், லைக் பகட்டு இல்லை, நம்மளை வந்துட்டு இப்படி அலங்காரப்படுத்திக்கணும், 4 பேர் நம்மளை பார்த்து நல்லா சொல்லணும், நல்ல விதமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம செய்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது செய்யும்போது இந்த இடத்துல பகவான் எங்க இருக்காரு? அப்புறம் வந்துட்டு இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டது நான் உனக்கு என்ன எல்லா அறிவும் இருக்கு, நல்லா தெரியும், மீன்ஸ் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு பிம்பம் உருவாகுது இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே தற்காலிகம் தான், பகவான் இங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு அபக்தனுக்கு தெரியறது இல்லை. ஸோ பக்தர்கள் நம்ம நம்ம எப்படி பண்ணணும், என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா காலையில எந்திரிக்கிறோம். எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம உடம்பு வந்து நமக்கு முக்கியம் தான். ஏன்னா வந்துட்டு இந்த உடம்பு வந்துட்டு சேவை செய்யறதுக்காக அப்படிங்கிறத உணர்வு வந்துட்டு நம்ம இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு செஞ்சுட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு ஆசனங்களோ இல்லைன்னா பிராணாயாமாவோ இதெல்லாம் பண்ணிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாண்டிங் பண்ணிட்டு ஒரு 1 hour 1.5 hours சாண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பகவானுக்கு வந்துட்டு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு ஆஃபர் பண்ணும்போது செய்யும்போது இது எல்லாமே இந்த 4 to 8 மணிக்குள்ளார இந்த ஆக்ஷன் எல்லாமே அபக்தனுக்கும் பக்தனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. இதுல வந்துட்டு எங்க இருக்கு? இதுல பண்ற பக்தன் பண்ற எல்லாமே வந்துட்டு பகவானுக்காக அப்படின்னு செய்யும் போது எந்த ஒரு
கர்மா, கெட்ட கர்மாவும் சரி நல்ல கர்மாவும் சரி எந்த ஒரு இதுவும் வந்துட்டு உங்களுக்கு வராது. ஸோ ஈவன் இப்போ ஒரு நம்ம வீடு ஒன்று வாங்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது, ஸோ ஒரு பிளாட் ஒருத்தன் வாங்குறோம், ஸோ வாங்கும் போது செய்யும் போது ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடம் வாங்குறோம். இடம் வாங்கும்போது அபக்தர்களுடைய தாட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, லைக் 3000 இது சதுரடி கிடைச்சிருக்கு, ஸோ இதில் வந்துட்டு நம்ம 2000 சதுரடிக்கு நம்ம வீடு கட்டிட்டு முன்னாடி வந்துட்டு ஒரு 2 கடையை போட்டால் கூட, ஒரு ஏடிஎம் சென்டரோ இன்னொரு கடையை போட்டால் கூட ஸோ நமக்கு ரெண்டல் வரும், ஸோ அதுலேயும் நமக்கு வருமானம் வரும். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ ஆனால் பக்தனுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஸோ அவனுக்கு 1000 அடியோ 2000 அடியோ எப்படி வீடு இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்குள்ளார பகவானுக்கு என்ன பண்ணணும். ஸோ இங்கே அபக்தன் என்ன பண்ணுவான், எனக்கு ஒரு ரூமு, ஸோ என் பையனுக்கு ஒரு ரூமு, அதுக்கப்புறம் என் ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய கிச்சனு, ஸோ அந்த கிச்சனில் வந்துட்டு இட்டாலியன் ஃபினிஷிங்ஸு, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசுவோம் செய்வோம். ஆனால் பக்தன் இதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ பகவான் அதாவது ஏன் இவ்வளோ பெரிய ஹாலு அப்படின்னு சொன்னால், அப்போ பக்தன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்லை பகவத்கீதை பாகவதம் கிளாஸ் எடுக்கும்போது நான் 10 பேர் வருவாங்க செய்வாங்க, அதனால இவ்வளோ பெரிய ஹால் இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வர்றவங்களுக்கு, அப்படி வந்து தாட் இருக்கும். ஸோ இதே வந்துட்டு கிச்சனில் ஏன் இந்த 2 ஷெல்ஃப், இது ஒரு ஷெல்ஃப் இது ஒரு ஷெல்ஃப், ஏன் எத்தனை ஷெல்ஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டா, இதெல்லாம் வந்துட்டு எச்சி பாத்திரம், இதெல்லாம் எச்சி படாத பாத்திரங்கள், ஸோ பகவானுக்காக இது கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு நம்ம ஒரு பக்தன் வந்து செட் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏடிஎம் சென்டரு, இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பெட்டி கடை ஏதோ ஒன்று வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அபக்தன் அப்படி வச்சா பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்துட்டு துளசி செடி இது ஃபுல்லாக வச்சு துளசி செடியும் வந்துட்டு பூத்தொட்டி பூக்கள் வச்சாங்கன்னா பகவானுக்கு அது வந்துட்டு இது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்துட்டு அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் இருக்கும். சரி. ஸோ அந்த மாதிரி நம்ம செலவு பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல வந்துட்டு எந்த கர்மங்களுக்கும் நம்ம இதாகும். எப்போ அப்படின்னா பகவான் வந்துட்டு பகவான் இருக்கும்போது, அந்த நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்ல பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு நமக்கு அந்த எந்த ஒரு கர்மமும் வந்துட்டு நமக்கு அண்டாது. ஸோ ஆக்சுவலி இங்கே கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ அந்த வீடு எக்ஸாம்பிளே வந்துட்டு இங்கே ஒரு லைவாவே வந்துட்டு ஒரு உதாரணம் சொல்லலாம். இங்க கேகேடி அப்படி இந்த ஊர்ல வந்துட்டு பார்த்தீங்க வைகுண்டபதி பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இவர் இங்கே தான் வந்துட்டு அந்த கிருஷ்ண கான்ஷியஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தார். எல்லாருக்கும் கிருஷ்ணர் அப்படின்ற ஒரு வந்துட்டு எல்லாருக்கும் வழிகாட்டினாரு. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஹரிகீர்த்தன் பிரபு வந்துட்டு பீர் நகர், கொல்கட்டா, வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு ஒரு கோயில் ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கோயில் ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு அந்த வைகுண்டபதி பிரபு அப்படிங்கிறவர் வந்துட்டு அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அவங்க அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இங்கே இருந்த வரைக்கும் ஓகே, நல்ல வேலை தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ அங்கே அவர் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு அங்கே இருக்கும்போது ஹரிகீர்த்தன் பிரபு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்துட்டு அந்த கோயிலுக்கு வந்துட்டு 1 கோடி வந்துட்டு டொனேட் பண்ணார். இன்ஸ்டண்ட்டாக அப்படியே ஒரே இதில் வந்துட்டு 1 கோடி டொனேட் பண்ணார். பட் அவர் இருக்கிற வீடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன வீடு தான், ஒரு சாதாரணமான வீடு தான். அவர் நினச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா லைக் ஒரு பெரிய வீடே வந்துட்டு அவர் எடுத்திருக்கலாம். ஸோ அவரும் வந்துட்டு பார்த்தீங்க கல்யாணம் ஆயிட்டு குழந்தைங்க பேரன் பசங்க எல்லாருமே இருக்காங்க செய்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே அதை எடுத்து வச்சிருந்திருக்கலாம். பட் ஆனால் அவர் அப்படி செய்யலை. ஸோ நம்மளுடைய இதெல்லாம் வந்துட்டு பகவானுக்கு சொந்தமானது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கணும். ஸோ பகவானுக்கு போய் மீதி தான் வந்துட்டு நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு தாட் வரும்போது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கிருஷ்ண பக்தனின் செயல்களை பூரண அறிவுடையோர் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஸோ இப்படி பண்ணா வெளியே இருக்கிறவங்க, இந்த கிருஷ்ண பக்தி இல்லாதவங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னடா பொழைக்க தெரியாத ஆளா இருக்காப்ல, ஸோ இங்க 2 கடை போட்டேன்னா எவ்வளோ அருமையா வாடகை கிடைக்கும், ஸோ எதுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ஹாலு, எதுக்கு இவ்வளோ பெரிய பூஜை அறை, நம்ம என்ன பூஜை பண்ணிட்டு வெளில வரப்போறோம். ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ ஆனால் உண்மையான பக்தனுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா பகவான் தான் எல்லாம் அப்படிங்கிற தாட்டு நமக்கு இருக்கணும். அப்படி ஸோ புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ண பக்தன் புலனுணர்ச்சிக்கான எல்லாவித விருப்பங்களிலிருந்தும் விடுபட்டுள்ளான். ஸோ இப்ப இந்த இடத்துல வந்துட்டு அவனுக்கு எனக்கு தான் என்னோட ரூம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டே இருக்காது, ஒரு விருப்பமே இருக்காது. இது என்னோட பணம் அப்படிங்கிற விருப்பமே இருக்காது. இது பகவானுக்கு தான் நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் இருக்கும்.
பரமபுருஷ பகவானின் நித்திய தொண்டனாக இருப்பதே எனது சொரூப நிலை என்னும் பக்குவ அறிவால் அவன் தனது செயல்களின் விளைவுகளை எரித்து விட்டவனாக கருதப்பட வேண்டும். ஞானத்தின் இத்தக பக்குவ நிலையை அடைந்தவன் உண்மையான பண்டிதன் ஆவான். ஸோ இது சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம கர்மங்கள் எல்லாம் பகவானை வச்சு சென்டரா வச்சு நம்ம பண்ணும்போது நம்மளுடைய இந்த கர்மங்கள் வந்துட்டு அந்த நாலேஜ், அந்த அறிவு அப்படிங்கிற ஒரு ஒரு நெருப்புல அது வெந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நாலேஜ் வந்துட்டு எங்க இருந்து வரும்? சும்மா நம்ம நம்ம பெரியவங்க சொன்னாங்க, நம்மளுடைய மனசுல இருந்து தெரியுது. அதெல்லாம் வந்துட்டு மனசுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எதிரி. நம்ம மனசு சொல்றதை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி கூட பெரியவங்க சொன்னாங்க அதுக்காக செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஸோ பெரியவங்க சொன்னாலும் அதுக்கு என்ன சாஸ்திரம் ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஸோ இப்போ அதுதான் வந்துட்டு லைக் இந்த சாஸ்திரம் யார்கிட்ட வந்தது? அஃப்கோர்ஸ் பகவான் கிட்ட இருந்து வந்தது. ஸோ அவங்க மூலியமா வந்து 12 மகாஜன் அவங்களுக்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய சாது குரு இவங்ககிட்ட. ஸோ நம்ம குரு வந்துட்டு நம்ம சொல்லும் போது செய்யும் போது இட் இஸ் கண்டிப்பா அது வந்து ஒரு அத்தன்டிகேட்டட், ஒரு போனஃபைடு அது. ஸோ அந்த போனஃபைடு ஸ்டேட்மெண்ட் அது. ஸோ அப்போ வந்துட்டு அது மூலியமா தான் நம்ம வந்துட்டு நம்ம இந்த அறிவை எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த அறிவு எடுக்காம இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு இம்மெச்சூர்டு அப்படின்னா தமிழ்ல இம்மெச்சூர்டுக்கு என்ன 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 மாதாஜி சொல்லலாம்? பக்குவ நிலை இல்லாமல். ஓகேங்களா? அப்ப பக்குவம் அடையாமல். ஸோ பக்குவம் அடையாம இருப்போம். என்ன மாதாஜி? பக்குவமற்ற சொல்லாமா? பக்குவமற்ற. ஸோ ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ பக்குவமற்ற ஒரு இதுல இருப்போம், ஒரு நிலையில இருப்போம். ஸோ ஈவன் அர்ஜுனனுக்கும் இது ஆச்சு இல்லையா? ஸோ அவர் எவ்வளவு பெரிய பக்தனா இருந்தாலும் அந்த போர்க்களத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் எதுக்காக வந்துட்டு அவர் தயங்கினாரு? என்னுடைய மாமா, என்னுடைய தாத்தா, என்னுடைய அண்ணன்கள், தம்பிகள். ஸோ அப்ப வந்து பகவான் என்ன ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நீ இதை பண்ணு, இதுதான் உன்னுடைய கடமை, அதுவும் எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு பண்ணு, அதுவும் எனக்காக பண்ணும்போது செய்யும்போது இதெல்லாம் வந்துட்டு இந்த கர்மங்கள் எதுவுமே உன்னை அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லைங்களா? ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இப்ப ஒரு குழந்தை ஒரு குழந்தை ஒரு குழந்தைகிட்ட நான் வந்துட்டு ஒரு லேப்டாப் ஒன்று கொடுக்குறேன். அந்த லேப்டாப் கொடுக்கும்போது எடுத்துட்டு அதை வந்துட்டு எடுத்துட்டு போகுது. அது வந்துட்டு அதை லேப்டாப்பை தூக்க முடியாது சரியா. ஒரு 5 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், அதுகிட்ட லேப்டாப் கொடுத்தோம்னா அதனால தூக்க முடியாது. அது போட்டு கீழே ஸ்லிப் ஆயிடுது, கீழே போட்டு தவறி விழுந்துருது. ஸோ அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு செஞ்சுட்டு அந்த குழந்தைய திட்டுறாங்க. என்ன என்ன பண்ணி என்ன காரியம் பண்ண உடச்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ வந்துட்டு இப்போ நான் தானே கொடுத்து விட்டேன். இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்லுவேன்? அவளை திட்டாத, நான் தான் கொடுத்தது, என் மேலதான் தப்பு. ஸோ அந்த அந்த பழியை வந்துட்டு நான் ஏத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்துட்டு இப்போ என்ன வந்துட்டு திட்டுவாங்களா? ஸோ ஏன்னா ஏன்னா லேப்டாப்பு நான் தான் பைசா கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது செய்யும்போது ஸோ அதுக்கு சரி, இது ஒரு உதாரணத்துக்காக, அதனால உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஓனர்ஷிப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ நான் பைசா கொடுத்து வாங்குறேன். ஸோ அதனால நான் திரும்பி பைசா கொடுத்து வாங்குவேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், மேனேஜ் பண்ணிக்குவேன். ஆனா பகவானுக்கு வந்துட்டு இந்த பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவர். ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ பகவானுக்காக செய்யும் போது எந்த ஒரு புண்ணியமோ பாவமோ வந்துட்டு நமக்கு வந்து சேராது. ஸோ இது இப்ப பகவான் வந்துட்டு எப்படி சொல்றாரு அப்படிங்கிறத லைக் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப குழந்தை வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் போகுது. அந்த சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஒரு சாக்லேட் ஒன்று பார்க்குது. அந்த சாக்லேட் பார்க்கும்போது செய்யும்போது அதுக்கு ஆசையா இருக்கு சாப்பிடணும். ஸோ இதுக்கு காரணம் ஆக்சுவலி 2 தான். அந்த அந்த ஆசையா இருக்கு பார்க்கறது வந்துட்டு அது என்னது, அதோடைய சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், அதோட அந்த புலனை வந்து திருப்திப்படுத்தணும், அந்த சாக்லேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த அந்த ஒரு புலன் இன்பம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, இல்லை கிடையாது அப்படின்னு, அது வந்துட்டு ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து கேட்டு தான் ஆகணும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஓகே, அவங்க சொல்றாங்க, ஸோ கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஓனர்ஷிப், அதாவது ஈஸ்வர பாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எப்போ நமக்கு இந்த அறிவு இல்லை, அதாவது இது வந்துட்டு
பகவான்து அப்படிங்கிற அந்த அறிவு இல்லை, பகவானுக்காக அப்படிங்கிற அறிவு இல்லை அப்படின்னும் போது நம்ம ஓனர்ஷிப் எடுக்க ஆரம்பிப்போம். இது என்னோடது, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய ரூமு, இது என்னுடைய லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனர்ஷிப் எடுக்க ஆரம்பிப்போம். அப்போ எடுக்க ஆரம்பிப்போம். இன்னொன்று வந்துட்டு சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், அதாவது என்னுடைய புலனின்பத்தை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்துட்டு என் வீட்டில் எனக்கு ஒரு ஜக்கூசி வேணும், ஒரு பாத்டப் வேணும், ஸோ என்னோட பெரிய பாத்ரூம் வேணும், ஸோ எனக்கு ஒரு பெரிய கார் வேணும், கார் பார்க்கிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆசைகளை வந்துட்டு நான் வந்துட்டு நிறைவேற்றிப்பேன். சரி, அந்த மாதிரியான ஒரு இல்லாம தூய இதில் பண்ணும்போது அந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு எண்ணமே தோணாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, உப்பிலியப்பன் கோயில் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? கும்பகோணத்துக்கு பக்கத்துல. ஸோ அந்த கும்பகோணத்து பக்கத்துல அந்த உப்பிலியப்பன் கோயிலுடைய பிரசாதம் எப்படி இருக்கும்? உப்பில்லாம இருக்கும். ஸோ ஆனா இப்ப பக்தனா நம்ம போகும்போது செய்யும்போது அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? நம்ம அதை மகாபிரசாதமா, ஸோ அந்த ஒரு இந்த இதுக்கு வந்துட்டு ருசியா இருக்காதுன்னு நம்ம எடுக்கிறதே கிடையாது. ஸோ ஆக்சுவலி நம்ம அந்த உப்பிலியப்பன் கோயில் பிரசாதம் எடுக்கும்போது நமக்கு அவ்வளோ டேஸ்டா ஃபீல் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து ஒரு உண்மையான பக்தன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கணும். இப்ப ஸோ இவங்கள தான், இந்த நாலேஜ் இருக்கிறவங்கள தான் பண்டிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க சொல்றாங்க பாருங்க, லைக் உண்மையான பண்டிதன் ஆவான், பக்குவ நிலை அடைந்தவன் உண்மையான பண்டிதன் ஆவான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பண்டிதன் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, லைக் இப்ப ஒரு அரசாட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரசர்கள் எவ்வளோ பெரிய அரசர்கள் தான் வந்து எல்லாமே கிங் இல்லையா? ஸோ அவங்களே வந்துட்டு பண்டிதர்கள் பேச்சை தான் வந்துட்டு கேட்பாங்க. சபையில பார்த்தீங்க அப்படின்னா பண்டிதர்கள் பேச்சை தான் கேட்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, பண்டிதர்கள் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றாங்க. ஸோ லிங்க் பாருங்க. ஸோ அவங்க வந்துட்டு பண்டிதர்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஈவன் பிரகலாத் மகாராஜ் கூட வந்துட்டு இது இது ஒரு கதை ஒன்று இருக்கு. ஆக்சுவலி பிரகலாத் மகாராஜ் வந்துட்டு அஹ், நாட்டை ஆள்றாரு இல்லையா? ஸோ ஹிரண்யகசிப்பு இறந்த உடனே அவர் வந்துட்டு மேல பகவான் கூப்பிட்டாரு. பகவான் வந்துட்டு கூப்பிட்டாரு, அப்ப கூட போல. சோ நான் வந்துட்டு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேயே இருந்துட்டாரு இல்லைங்களா? சோ அப்போ வந்துட்டு அவர் நாட்டை ஆண்டாரு. சோ அவர் வந்துட்டு இது என்னோடது, எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாரா? அந்த மாதிரியான ஒரு தாட்டே அவருக்கு கிடையாது. கரெக்ட்டுங்களா? நிறைய பேர் இருக்காங்க, லைக் ஈவன் ஜனக மகாராஜும் அப்படிதான் இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவர் பையன் வந்து பேரு விரோச்சன். சாரி, பிரகலாத் பையனுடைய பேரு விரோச்சன். ஸோ அவருடைய குரு பிரகலாத் மகாராஜுடைய குரு இருந்தார், அவர் பேரு அங்கீரா. ஸோ அவருக்கும் ஒரு பையன் இருந்தாப்புல, சுதன்வா அவன் பேரு. ஸோ அந்த இவங்க இப்ப ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஏஜ். யாரு? விரோச்சனும் அங்கீராவுடைய பையன் சுதன்வாக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே ஏஜ். அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு தடவை போகும்போது செய்யும்போது ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. ஒரு பொண்ணை பார்த்துட்டு செஞ்சுட்டு ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு ஒரு சண்டை, ஒரு இது செய்யுது. ஸோ அப்போ வந்துட்டு யார் பெரியவனோ அவனுக்கு தான் வந்துட்டு இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருது. அப்போ வந்து நான் சொல்றேன், நான் ராஜகுமாரன், ஸோ நான் தான் பெரியவன், ஸோ எனக்கு தான் இந்த பொண்ணு அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் நீ ராஜகுமாரன், நான் வந்து ரிஷிகுமாரன், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சண்டை போடுறான். ஸோ சண்டை போட்டு இந்த பொண்ணு எனக்கு தான் அப்படின்றான். சரி, ஓகே, நம்ம வந்துட்டு பிரகலாத் சாரி, நம்ம வந்துட்டு யார்கிட்டயாவது கேட்போம், நீதி கேட்போம், யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, யார்கிட்ட கேட்கறதுன்னு சொல்லிட்டு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விரோச்சன் சொல்றாப்புல. ஸோ சுதன்வா சொல்றாப்புல பிரகலாத் மகாராஜ் கிட்ட போவோம் அப்படின்றாப்புல. ஸோ விரோச்சன் வந்துட்டு ஆச்சரியமா பார்த்து, இல்ல இல்ல முடியாது, அவர்கிட்ட போகக்கூடாது. ஏன்னா அவர் வந்துட்டு நீ வந்துட்டு சொல்லுவ, எங்க அப்பா மீன்ஸ் அவர் என்னோட அப்பா இல்லையா? ஸோ எனக்கு சாதகமா சொல்றாருன்னு சொல்லிட்டு நீ சொல்லுவ, ஸோ அவர்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். சுதன்வா உடனே சொல்லுவான், இல்ல அவர்கிட்ட தான் போகணும், எங்க அப்பா சொல்லியிருக்காரு, அதாவது குரு அவருடைய மீன்ஸ் அவங்க அப்பா சுதன்வாவுடைய அப்பா அங்கீரா வந்துட்டு சொல்லியிருக்காரு, பிரகலாத் மகாராஜா ஒரு சிறந்த பண்டிதன், அவருக்கு எல்லா சாஸ்திரங்களும் தெரியும், ஸோ அவர்கிட்ட போகலாம், அவருக்கு இந்த இந்த டிவாலிட்டி இருமையே இருக்காது, பற்று இருக்காது, ஸோ அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஏன்னா எங்க அப்பாவும் சிறந்த பண்டிதர், அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ போன உடனே அப்ப பிரகலாத் மகாராஜ் கேட்ட உடனே இந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவங்க என்ன பந்தயத்துல வச்சிருவாங்களோ என்னன்னா, லைக் இப்போ நான் பெரியவன்னா
நீ இறந்துடணும். இப்போ நீ பெரியவனா நான் இறந்துருவேன். ஸோ இந்த தீர்ப்பை வச்சுட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போன உடனே பிரகலாத் மகாராஜ் வந்துட்டு கேட்பாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யார் பெரியவன் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு ஸோ யார் பெரியவன் தெரிஞ்சா, ஸோ யார் வந்துட்டு மீன்ஸ் சிறியவர்களோ அவங்கள வந்துட்டு மரண தண்டனை கொடுக்கணும். இதுதான் பிரச்சனை. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அந்த மீன்ஸ் அந்த பெரிய மீன்ஸ் யார் பெரியவனோ அந்த பெரியவன் அவனுக்கு தான் வந்துட்டு அந்த பொண்ணு அப்படிங்கிற பந்தயம் எங்களுக்குள்ளார அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பிரகலாத் மகாராஜ் எதுவுமே யோசிக்கல. ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சுதன்வா தான் பெரியவன், சுதன்வா தான் வந்துட்டு கிரேட் அப்படின்னாரு. ஸோ அப்போ வந்துட்டு விரோச்சன் வந்துட்டு பெட்டில் பந்தயத்துல தோத்து போயிட்டான். ஸோ அவனை வந்துட்டு தூக்குல போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சலனமுமே இல்லாம டக்குன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்ட உடனே வந்துட்டு சுதன்வா பார்க்கறான். ஸோ எதுக்கு இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, ஆமா பண்டிதர்கள் தான் சிறந்தவர்கள், பண்டிதருடைய அதுவும் நீங்க பண்டிதருடைய என்னுடைய குருவுடைய பையன், ஸோ நீங்க தான் வந்துட்டு கிரேட்டு, அதனால வந்துட்டு இவரை வந்துட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி ஓகே. அப்போ வந்துட்டு சுதன்வா சொல்றான், சரி அப்ப நானும் ஒரு பண்டிதன் தானே, நான் சொல்றேன் இந்த தூக்கு அவனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. ஸோ இது என்ன என்ன புரியுது அப்படின்னு சொல்லி சொன்னா, பண்டிதர்களுக்கு மட்டும்தான் புரியும், இந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. ஆஹ் ஆஹ் என்ன சொல்றது, லைக் என்னதான் அவங்க என்ன பொசிஷன்ல இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு என்னோடது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்காது. ஸோ இதனால என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, லைக் நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது பகவானுக்காக செய்யணும். அந்த அந்த செயல் வந்துட்டு பகவானுக்காக செய்யணுன்றதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய குரு. ஸோ அப்பதான் வந்துட்டு நமக்கு அந்த கரெக்டான நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜ் வந்துட்டு கிடைக்கிறதுனால நமக்கு ரெண்டு விஷயங்கள் போகுது. என்னென்ன போகுது, நம்மளுடைய என்னோடது அப்படின்ற அந்த ஈஸ்வர பாவா போகுது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், அதாவது நம்மளுடைய புலனுகர்ச்சி அங்கே வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஞானம் என்னும் அந்த ஃபயர், அந்த ஞானம் எப்படி கிடைக்கிது, மறுபடியும் குரு மூலியமா கிடைக்குது. அதாவது பண்டிதர்கள் அப்பதான் வந்துட்டு நம்ம பண்டிதர்கள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பகவான் சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா பிரபு. சாரி இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சொன்னது எல்லாம் புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு, பிரணாம். தண்டவத் பிரணாம் மாதாஜி. நீங்க சொன்ன இது வந்து பிரகலாதோட சிறு வயசா அவர் வந்து அப்பா வதம் பண்ண பிறகு உள்ள கதையா இது பிரபு? ஆமா மாதாஜி, அப்பா ஆன பிறகு அவர் அரசாட்சிக்கு வந்த பிறகு பிரபு. அந்த ரெண்டு பிள்ளைங்களும் வந்து அவரோட பிள்ளைங்களா? இல்ல மாதாஜி, அவர் ஒண்ணு வந்து குருவுடைய பையன் மாதாஜி. அங்கீரான்றது தான் வந்து பிரகலாத் மகாராஜோடைய குரு. ஸோ அவருடைய பையன் தான் வந்துட்டு சுதான்வு. சாரி அவர் பேர் என்ன, சுதன்வா. அதுக்கப்புறம் இவருடைய பையனுடைய பேர் வந்துட்டு பிரகலாத் மகாராஜோடைய பையன் பேர் வந்து விரோச்சன். இது பாகவத்துல இருக்கா பிரபு? இந்த இது பாகவத்துல இருக்கா? எத்தனாவது காண்டம்? இல்ல எனக்கு தெரியல மாதாஜி, வேற யாராவது நான் இது ஒரு லெக்சர்ல தான் நான் இதை கேட்டேன் நானு. ஓ அப்படியா? ஆமா மாதாஜி. நாங்க இப்ப 7வது காண்டம்னா படிச்சுட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி இருக்கும் பிரகலாத் மகாராஜ் அது இருக்கும். எனக்கு சரியா எனக்கு தெரியல, நாங்க இன்னும் வரல. நாங்க இப்போ 3வது கேண்டது, நாங்க சின்ன பசங்க மாதாஜி. 3வது கேண்டது தான் நாங்க இன்னும் இம்மெச்சூர்டு தான். ஆக்சுவலி இதுல ஒரு இன்சிடென்ட் கூட நடந்தது மாதாஜி. எனக்கு இன்னைக்கு காலையில அந்த மாதாஜிட்ட கேளுங்க, நம்ம ராணி மாதாஜிட்ட கேளுங்க. அவங்க அதெல்லாம் படிச்சிருக்காங்க. அவங்களும் நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். அவங்கள்ட்ட கேளுங்க. சரி சரி மாதாஜி, அவங்களுடைய ஆமா அவங்க தோழர்களை பத்தி தான் சொல்லி இருக்கிறாங்களே. அவங்க ஃபேமிலி வந்து இன்னும் நாங்க கூட படிக்கல. 7th கேண்டோ 10th சாப்டர்ல இருக்கிறோம். நானும் இப்ப ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறேன் அவரோட ஃபேமிலிய பத்தி. நான் பார்த்து அடுத்த வகுப்புல சொல்றேன் பிரபு. ஓகே மாதாஜி, நோ ப்ராப்ளம் மாதாஜி. சோ நீங்கலாம் மெச்சூர்டு, நாங்கலாம் இன்னுமே இம்மெச்சூர்டு தான். நான் மட்டும் முக்தி அடைய விரும்பல. இந்த மூடர்களையும் கைவர்களையும் நான் உங்களை தாங்களின் தாமரை பாதங்களுக்கு அழைத்து வருகிறேன் என்று 7.9.43 சொல்றார். நான் மறுபடியும் அழைச்சிட்டு வரேன்னு சொல்றார். 44, 45, 43 இந்த 3 ஸ்லோகால இந்த கயவர்களையும் மூடர்களையும் பத்தி தான் பேசுறாரு. மேபி அடுத்த இதுல அத்தியாயத்துல இருக்கலாம், நான் செக் பண்றேன் பிரபு. அருமையான எக்ஸலன்ட் கிளாஸ். அப்புறம் ஒன் மோர் திங் நான் சொல்லணும்.
சொல்லுங்க. எங்க பிரபு வந்து 21ல இறந்துட்டாங்க. நான் துபாயில வசிக்கிறேன். சென்னைக்கு மாசம் மாசம் வந்துட்டு போவேன். ஒரு 15 டேஸ் இருந்தா அது கூட வீட்டுல இருக்க மாட்டேன், டிராவல்ல தான் இருப்பேன். அப்படி இருந்தும் எங்க பிரபு மறைந்து விட்டார், அந்த ரூமை பயன்படுத்தலைன்னா உடனே அதை என்ன பண்ணிட்டோம், டெமாலிஷ் பண்ணிட்டு பக்தர்களுக்காக பெரிய ஹாலா பார்த்திருக்கிறேன். சூப்பர் நான் மாதாஜி. டெம்பரரியா வந்துட்டு போனாலும் அதை வந்து என்ன பண்ணிட்டோம், பெரிய ஹாலா மாத்திட்டு எப்பாவது கீர்த்தன் வச்சா உதவும்னு சொல்லிட்டு பெருசா பண்ணி வச்சிருக்கிறோம். சூப்பர் மாதாஜி. அதனாலே ஆக்சுவலி நான் சோஃபா செட் எல்லாம் கூட வாங்கல. அது சோஃபா செட் போட்டா அது எடுக்கிறது நகர்த்தது கஷ்டம், பக்தர்கள் உட்காரணும்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதுக்கு சொல்றேன், பெரிய ஓகே ஹாலா மாதாஜி. மாத்தி இருக்கிறோம். ஆக்சுவலி இப்ப நாங்க கூட இங்க இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில ஹரிகீர்த்தன் பிரபு அங்க வந்துட்டு ஒரு என்னோட ஹால் கம்யூனிட்டி அப்படியே ஃபார்ம் பண்ணிருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்க வீடியோல. சூப்பர் மாதாஜி. வெறும் டைனிங் சேரையே வச்சுட்டு மேனேஜ் பண்ணிட்டு ஆ, ஹால் எல்லாம் இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம். பெருசா ஹால ஓப்பனா விட்டுருக்கேன். எந்த பார்ட்டிஷனும் இல்லாம. குட் குட். ஓகே ஆமா, மாதாஜி. எந்த பார்ட்டிஷன் நாங்க ரூம் இருந்தது எடுத்துட்டோம். சூப்பர் மாதாஜி. Suspected spam. அதுதான் வந்து பக்தர்கள் என்ன பண்றாங்க, தனக்குன்றதை விட பக்தர்கள் வந்து மத்தவங்களுக்கு வேணும் அப்படின்றதான் நம்ம யோசிக்கிறோம். கரெக்ட் கரெக்ட் மாதாஜி. கரெக்ட். அவங்க வந்தா என்ன உட்காரத்துக்கு இடம் இருக்கா, அவங்களுக்கு பிரசாதம் இருக்கா, அவங்களுக்கு எல்லாம் வசதியா இருக்கான்னா அதுதான் நம்ம வந்து பக்தர்கள் யோசிக்கிறோம். அதுதான் பிரகலாத் மகாராஜ் அவரை பத்தி நினைக்கிற அவருடைய தோழர்களுக்கு எல்லாம் எப்படி முக்தி வாங்கி கொடுக்கிறதுன்றதுதான் கிரேட். கரெக்ட் கரெக்ட் மாதாஜி. ஆக்சுவலி இவரு ஹரிகீர்த்தன் பிரபுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு நாகர்கோயில் கன்னியாகுமரி பக்கத்துல. ஆக்சுவலி அவருக்கு அங்கேயே வந்துட்டு வீடு இருக்கு. என்ன மாதாஜி? அன்னைக்கு வகுப்புல சொன்னாரு, அவங்க மகள் கேட்டாங்களா, என்னப்பா நாங்கெல்லாம் வந்தா எங்க தங்கறதுனா உங்களுக்கு ட்ரெஸ் மாத்துறதுக்கு ஒரு ரூம் போறோம், பெரிய வீடு கட்டினா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதனால வேண்டாம், வருஷத்துக்கு ஒரு தடவை வர போறீங்க, அதுக்காக நான் ஏன் இதெல்லாம் மெயின்டெனன் பண்ண கேட்டாரு. எக்ஸலண்ட். அதேதான் என் மனசுல இப்ப ஓடின்னு இருக்கு. அந்த பர்பஸே, அந்த டாய் அப்படிங்கிற பர்பஸே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது ஃபுல்லா வந்து பகவத்கீதை பாகவதம் எந்நேரமும் எங்களுக்கு ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் பக்தர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, யார் வந்தாலும் அங்க தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அமேசிங். இப்போ அடியேனும் வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் தட் இது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் இன்னைக்கு காலையில இதெல்லாம் ஒரு ரியலைசேஷன்ஸ் தான். ஹரே பிரபு கிருஷ்ணா. பிரபு உங்க பக்கத்துலதான் நான் இருக்கேன். பிரபு உங்க பக்கத்துல நீங்க சொல்லக்கூடிய அந்த ஏரியாவுக்கு அடுத்த தெருவுல தான் எங்க வீடு. சூப்பர் சூப்பர் பிரபு. ஹரிகீர்த்தன் பிரபு ஹரிகீர்த்தன் பிரபு இன்னைக்கு வரும்போது எங்க வீட்டுக்கு வந்து இதுதான் அங்க போவேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா, அவரு லெக்சர்ல சொன்னார்ல, ஒரு கிளாஸ்ல சொன்னாரு உங்ககிட்ட. கரெக்ட் பிரபு. ஆமா ஆமா, சந்தோஷம் பிரபு. நீங்க நாங்களும் வருவோம். நீங்க வந்தாலும் எங்க வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா பிரபு. எப்ப பால் காட்சி எப்ப வந்து எப்ப இருக்க போறீங்க என்ன ஒண்ணுமே தெரியல, அப்படியே இருக்கு எல்லா வீடும். பகவான் பகவான் பாத்துக்குவாரு பிரபு. எல்லாத்துக்கும் பைசா வேணும் இல்லையா பிரபு? ஹரே சந்தோஷம் கிருஷ்ணா. சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சரி வாங்க, பிரபு. வந்தா வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சிவதான பிரபு. பிள்ளை கேட்டா போறோம். சரி சரி, சந்தோஷம் பிரபு. தேங்க்ஸ் பிரபு. ஓகே. வேற ஏதாவது டவுட் போன் பண்ணா இருக்குங்களா? போயிருக்காங்க. உங்க வீட்டுக்கு என் வீட தாண்டிதான் உங்க ஏரியாவுக்கு போகணும். சூப்பர் பிரபு. நீங்க யாரும் எங்க தெருவோட போறது இல்லை, எங்க தெருவு இல்லாம எங்க தெருவை சுத்தி போறீங்க. எங்க ஆஹா, தெருவுக்கு உள்ளால வந்து டைரக்டா போயிடலாம். சரி சரி பிரபு. ஓகே பிரபு. வாங்க, தேங்க்ஸ் பிரபு. அந்த கண்டிப்பா பிராமின் ஸ்ட்ரீட் கண்டிப்பா பிரபு. யாருன்னு கேளுங்க. சரி. பிராமின் ஸ்ட்ரீட் யாருன்னு கேளுங்க. அதுல வந்து என்ன போற சிவதான பிள்ளை ஹெட்மாஸ்டர்னு கேட்டா போறோம் சொல்லுவாங்க. ஓகே பிரபு. சந்தோஷம், வாங்க, சந்தோஷம் பிரபு. வரவேற்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி பிரபு. இந்த மாதிரி போற இடத்துல சரி, வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனி கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. சந்தோஷம், வாங்க. ஓகே. உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்து தரேன். தேங்க்ஸ் பிரபு. தேங்க்ஸ் பிரபு. சந்தோஷம். டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா கிளாஸ் அது ரீகேப் பாக்குறீங்களா? எஸ் மேம், எஸ் பிரபுஜி. சொல்லுங்க நான் பிரபு, தொடருங்க பிரபு. தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. முதல்ல தொடருங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரிசங்கர் பிரபுஜி, டவுட் இருக்கா ஒரே கிளாஸ்ல? ஒரு டவுட் மட்டும். சொல்லுங்க பிரபு. பிரபுஜி, நேத்திக்கு வந்து நம்ம அந்த கர்மா எப்படி புரிஞ்சுக்கலன்றத பார்த்தோம். கரெக்டா? எப்படி, அதாவது இதுதான் நம்மளால அக்சர், அதுதான் கிளாஸ், அதுவே நமக்கு இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கிறது. இல்ல ஆக்சுவலி அதான் சொன்னாரு. அது போன அது ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டாரு இல்லையா? இது வந்துட்டு ஒரு சூட்சமமான ஒரு விஷயம். இது வந்துட்டு அவ்வளோ ஈஸியா புரிஞ்சிராது. ஸோ எவ்வளோ பெரிய ஞானிகள் வந்துட்டு அவங்களுடைய இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டு தியானம் பண்ணாலும் செஞ்சாலும்
ஸோ சில கர்மங்களுக்கு அவங்க ஆளாக கூடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்காக இப்ப நீங்க வந்துட்டு ஒரு அன்னதானம் போடுறீங்க, ஒரு கல்யாணம் வச்சுட்டு ஒரு அன்னதானம் பண்றீங்க செய்றீங்க. ஸோ அப்ப எல்லாமே உங்களுக்கு நல்ல கர்மங்கள் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த நல்ல see, இது எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம மோட்ச வைகுண்டத்துக்கு போறதுக்கான குவாலிட்டிஸ். ஸோ அப்போ வைகுண்டத்துக்கு போறதுக்கான குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னா நல்ல கர்மங்களும் இருக்கக்கூடாது, கெட்ட கர்மங்களும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்க நான் நல்லது பண்ணிட்டேன் நான் போவேன் அப்படின்னு சொன்னா நோ. ஸோ போயிட்டு நீங்க உயர்ந்த லோகத்துக்கு போவீங்க. பட் அந்த அந்த இதெல்லாம் கிரெடிட் எல்லாம் முடிஞ்ச பிறகு அகைன் கீழே விழுந்துருவீங்க. ஸோ என் கூட வரணும் அப்படின்னு சொன்னா இது ரெண்டுமே இல்லாம வரணும். அப்ப ரெண்டுமே இல்லாம வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்னைய சென்டரா வச்சு பண்ணு. இங்க பகவான் அவரே சொல்றாரு. ஸோ நான் எனக்காக பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லு. ஈவன் இதுக்கு முன்னாடி கூட ஒரு கதை சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு திருடன், ஐ மீன் அவர் பேர் எனக்கு ஞாபகம் வரல, அன்னைக்கு சொன்னது அந்த சோழ பல்லவ சம்திங். ஸோ அவருக்காக பகவானுக்காக திருடுவார். ஸோ அப்போ பகவானே வந்துட்டு நீ இந்த செயல் பண்ண வேண்டாம், இந்த நானே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி இருக்கும்போது பகவானை வச்சு நம்ம எதுவும் பண்ணும்போது செய்யும் போதும் அது நல்லிஃபை ஆகிடும். அதுவும் உண்மையாலுமே வந்துட்டு அது பகவானுக்காகவா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்காக நான் திருடுங்க அப்படின்னு நான் அப்படி சொல்ல வரல நான். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ டே டு டே லைஃப்ல நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்றோம், அந்த ஆக்டிவிட்டிஸை வந்துட்டு பகவானுக்காக சென்டரா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதோட கன்க்ளூஷன் தான் இந்த இதுல இப்ப சொல்றாங்க. ஆமா. ஸோ நமக்கு அதான் சொல்றேன், இந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நமக்கு எப்ப இந்த அறிவு கிடைக்கும். ஸோ அறிவு கிடைச்சா என்ன ஆகும்? ஸோ இந்த அறிவு வரும்போது தான் பண்டிதன் ஆகும். அப்போ பண்டிதன் ஆகும்போது நமக்கு என்ன போகுது அப்படின்னு சொன்னா அதான் நான் சொன்னேன், ரெண்டு விஷயங்கள். இது ரெண்டு விஷயம் போயிடும், நம்மளுடைய சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், நம்மளுடைய ஈஸ்வர பாவா. ஸோ இது ரெண்டும் போயிடுச்சுனாலே நம்ம வந்துட்டு பகவானுக்காக அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே பிரபு, தேங்க் யூ. பிரபுஜி, உப்பிலியப்பன் கோயில்ல உப்பு இல்லாம தான் கொடுப்பாங்களா பிரபுஜி பிரசாதம்? ஆமா மாதாஜி. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு முனிவருடைய பொண்ணு. அவங்க வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு அவர் வேண்டிப்பாரு, பகவானே வந்துட்டு எனக்கு மருமகனா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பாரு. ஓகேவா மாதாஜி? தரும் மாதாஜி, ஓகேவா? எஸ் பிரபு, எஸ் பிரபு. ஸோ தேங்க்ஸ் மாதாஜி. அவர் வந்துட்டு வேண்டிக்குவார், எனக்கு வந்துட்டு பகவான் வந்துட்டு இவரா வரணும், லைக் மருமகனா வரணும்னு வேண்டிப்பாரு. ஸோ அப்போ வந்துட்டு இதை நிறைவேற்றுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பொண்ணு பிறக்கும். அந்த முனிவர் பேர் நான் மறந்துட்டேன் மாதாஜி, அவ்வளோ ஞாபகம் இருந்தாலும் சொல்றேன். அவருக்கு மகளா பிறப்ப துளசி, சாரி லக்ஷ்மி தேவியே வந்துட்டு ஒரு துளசி செடிக்கு கீழே வந்துட்டு ஒரு குழந்தை இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைய எடுத்து தான் வளர்ப்பாரு செய்வாரு. அப்போ வந்துட்டு பகவான் வந்துட்டு, நான் சுருக்கமா சொல்றேன் மாதாஜி, பகவான் வந்துட்டு ஒரு பிராமணர் வேஷத்துல வந்துட்டு செஞ்சுட்டு இந்த மாதிரி அங்க யாசகம் பண்ண வருவாரு. வரும்போது செய்யும்போது இவங்களை பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு யாசகம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்பாரு. சொல்லுங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனிவர் கேட்பாரு. இந்த பொண்ணை எனக்கு கொடுத்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அவர் முனிவர் வந்துட்டு அவ ரொம்ப சின்ன பொண்ணு, அவங்களை எப்படி நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க? ஈவன் சமைக்க கூட வந்துட்டு அவளுக்கு தெரியாது, எவ்வளவு உப்பு போடணும் உப்பு போடக்கூடாதுன்றது கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்போ வந்துட்டு அப்ப அந்த பகவான் வந்துட்டு அந்த யாசகம் எடுக்கிற ஒரு வேஷத்துல அவரு என்ன சொல்றாரு, உப்பே இல்லாம கூட நான் சமைச்சிக்கிறேன், பிரச்சனை கிடையாது, உன் பொண்ணை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்துட்டு உப்பு இல்லாம வந்துட்டு சமைப்பாங்க. ஸோ அதே தான் வந்துட்டு இப்போ உப்பிலியப்பன் கோயில்லையும் அதை வந்துட்டு இது பகவானுக்கு நிவேதம் பண்ணும்போது உப்பே இல்லாம அங்க சமைப்பாங்க. பொங்கல் வடை எல்லாமே இருக்கும், ஆனா எதுலையுமே உப்பு இருக்காது, ஆனா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் இன்னும் பிரபுஜி, அனுபவிச்சேன். அதுல ஒரு இது உப்பிலியப்பன் கோவில்னு சொல்லலாம், உப்பு இல்லாதவன்னு சொல்லலாம். ஆனா ஒப்பிலியப்பன் அன்ஈக்குவல், ஒப்பிலியப்பன் ஒரு சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே அதனால நீங்க ஓகே. என் ஃபேமிலிக்கு பேர் ஒப்பிலியப்பன் தான் போட்டுருங்க, ஆஹா, உப்பிலியப்பன் போடல, ஓகே. ஒப்பிலியப்பன் அன்ஈக்குவல். அன்இக்குவல். ஆமா, அந்த ஒப்பிலியப்பன் எல்லாமே அவருக்கு பொருந்தும் இல்ல பிரபு? அவருக்கு எல்லாமே பொருந்தும் இல்லையா? பொருந்தும், ஒப்பிலா அதான் சொல்ல வந்தேன் அதான் ரெண்டு அதான். எடுத்துக்கலாம், ரெண்டு எடுத்துக்கலாம். பட் அந்த உப்பிலியப்பன் கோயிலோடைய ஐதீகம் இதுதான் மாதாஜி. நான் போயிருக்கேம்மா, பக்கத்துலயே ஸ்தலபுரம். திருநாகேஸ்வரம் அந்த இடத்துக்கு பேரு.
ஈவன் இதுவுமே சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம அந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் அந்த புலனுணர்வு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் கோயில்களே வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம காதால பார்க்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்தல புராணத்தை கேட்க கேட்க அதோடைய ருசி நமக்கு நமக்கு மனசுல தெரியும். ஸோ அப்போ வந்துட்டு இங்க அழுக்கா இருக்கு, இங்க சுத்தமா அப்படிலாம் எதுவுமே நமக்கு தெரியாது. இங்க ஓட்ட உடச்சலா இருக்கு அப்படின்னு எதுவுமே தெரியாது. அந்த ஸ்தலத்தை பார்க்கும்போது செய்யும்போது. ஸோ அப்ப அந்த அறிவு கிடைக்கும் போது இந்த இடத்துல அந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் அந்த கம்ஃபர்ட்னஸ் அதெல்லாம் வந்துட்டு இங்க எரிஞ்சு போயிடும். ஸோ ஈவன் நான் வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் எப்போ 2009 2008லயோ வந்துட்டு நான் விருந்தாவன் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு ஆஃபீஸ் டூர்ல போயிருந்தேன். நான் ஆஃபீஸ்ல ஜஸ்ட் நான் அவுட் ஸ்டேஷன் போயிருந்தேன் அங்கே ஒர்க்குக்காக. சரி அப்படியே விருந்தாவன் சுத்திட்டு வரலாம். ஆனா அந்த டைம் விருந்தாவன் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பாத்தீங்கன்னா அந்த விருந்தாவன் இவ்வளோ இதுவாக இருக்கும். லைக் எல்லாம் பாக்கு போட்டு நார்த் இந்தியா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் இங்கே போட்டு துப்பியிருப்பாங்க, துப்பியிருப்பாங்க, மண்ணா இருக்கும், ரோடு சரியா இருக்காது. ஸோ என்னடா இது போய் விருந்தாவன் இங்கேயா கிருஷ்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்ல வந்தது. பட் நான் இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன். ஸோ எனக்கு இப்போ இதெல்லாம் தெரியும். தெரிஞ்ச உடனே ஆனால் அந்த விருந்தாவனுக்கு போன உடனே அதோடைய வைப்ரேஷன், ஸோ இதை பற்றி தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் எனக்கு கண்ணுக்கே தெரியல. ஸோ நானும் மாதாஜி எல்லாமே பேசிக்கிட்டோம். சார் இங்கே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கு, இங்கே ஒரு வீடு வாங்கிடலாமா அப்படின்லாம் தோணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரசித்து இன்னொரு தடவை போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. ஸோ இது காரணமே வந்துட்டு இந்த நாலேஜ் தான். பிருந்தாவன் என்னமோ அதே தான். இன்னும் சொல்ல போனா 10 வருஷம் கேப்ல இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்கும். ஆனா ஒண்ணுமே அந்த மாதிரி எங்களுக்கு தோணலை. செருப்பு போடாம தான் நடந்தோம் பிருந்தாவன் ஃபுல்லா. ஸோ அப்படின்னா பாருங்க லைக் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. பிரபுஜி இன்னொரு மாதாஜி ரீகேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த ஈஸ்வர பாவா அப்படின்னா என்ன? ஆக்சுவலா நீங்க ஈஸ்வர பாவான்னு ஒரு 2 தடவை யூஸ் பண்ணிட்டீங்க, அதனால அது என்ன அப்படின்னு சொல்லுங்களேன். அதுதான் மாதாஜி, லார்ட்ஷிப், டேக்கிங் த லார்ட்ஷிப் தான் சொல்லுவாங்க. லைக் இது என்னோட பணம். ஸோ என்னோட பணம் ஆளணுங்கிற ஆசை பிரபுஜி. ஆளணும் ஆசை. ஆமா, இப்ப இந்த பணத்துக்கு நான் தான் ஆளணும், நான் ஏன் வந்துட்டு அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பாவம் வரும்போது நமக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. உரிமை கொண்டாடுறது. கரெக்ட். உரிமை கொண்டாடுறது. எஸ் மாதாஜி, எஸ் மாதாஜி, உரிமை கொண்டாடுறது மாதாஜி. உரிமை கொண்டாடுறது. ஆமா. சோ இப்ப வந்துட்டு இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும், ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலி வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு ஊருக்கு போறேன். ஊருக்கு போகும்போது செய்யும்போது ஒரு 2 வீலர் வாங்குறேன். 2 வீலர் வாங்கிட்டு அதனால ஒரு ஹைஃபை காஸ்ட்லி பைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைக்கை வந்துட்டு நான் திரும்ப ஊருக்கு வந்துடுறேன். அங்க போனா ஒரு மாசம் தான் இருப்பேன். ஸோ நான் திரும்ப இங்க வந்துடுறேன் அப்படிங்கிற பட்சத்துல நான் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுல கொடுத்துட்டு வருவேன். ஸோ அப்படின்னும் போது அந்த பைக் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு சொந்தமாக ஆயிடாது. ஸோ அவன் எடுத்து யூஸ் பண்ணுவான், கொள்ளுவான். பட் அவனோட தாட் எப்படி இருக்கணும், அது என்னோட பைக்கு அப்படிங்கிறத அவன் தாட்ல இருக்கணும். அது அவனோடது கிடையாது அப்படிங்கிற தாட் இருக்கணும். அதே தாட்டு தான் நமக்கும் இருக்கணும். இது வந்துட்டு பகவான் கொடுத்தது எல்லாமே. இது நம்ம ஆசைப்பட்டு நம்ம மீன்ஸ் பகவான் ஆசைப்பட்டு கொடுக்கல. நீ அனுபவிச்சுக்கோ, என்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு நினைச்சிருக்க, அதனால அனுபவிச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ அதை அனுபவிக்கும் போது இது என்னோடதுன்னு சொல்லிட்டு நம்ம உரிமை கொண்டாடக்கூடாது. அதை வந்துட்டு பகவானது அப்படின்ற ஒரு தாட் நம்ம மனசுல இருந்தாதான் நமக்கு இந்த ஈஸ்வர பாவா போகும். அந்த ஃப்ரெண்டு அந்த பைக்கை யூஸ் பண்றாரு இல்ல, அவருக்கு இது என்னோடது இல்லைன்னு நினைக்கிற அந்த பாவம் தான் ஈஸ்வர பாவா. இது என்னோடது கிடையாது, இல்ல அவர் இது என்னோடதான், என்னோட இன்சார்ஜ்ல கொடுத்துட்டு போயிருக்கான், இது என்னோடது, நான் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் ஈஸ்வர பாவா. ஓகே 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 மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாரி மாதாஜி, ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க. ரீகேப் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரே ஒரு யார் மாதாஜி? மாதாஜி சொல்லுங்க மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. யாரோ கொஸ்டின் கேக்குறாங்க பிரபு. சொல்லுங்க. எனக்கு எங்க யார் கொஸ்டின் கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியல மாதாஜி, எப்படி பாக்குறதுன்னு தெரியல. சொல்லுங்க மாதாஜி, யாரோ கொஸ்டின் கேட்டீங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிளாஸ் பிரபு, உங்களை பாகவதம் கிளாஸ்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க பிரபு. வாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. மாதாஜி ஹரிக்கே போயிடலாம். இன்னைக்கு சுதா மாதாஜி பண்றாங்க, ஹரிக்கே பண்றாங்க. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் புரிஞ்சதை சொல்றேன் பிரபு உங்களுக்கு எல்லாருக்கும். பக்தன் என்னும் பக்தன் வந்து என்ன செயல் செய்தாலும் பகவானுக்காக செய்கிறோம் என்று நினைக்க வேண்டும். உடம்பு பகவானுக்கு சேவை செய்வதற்காகவே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கணும். பகவானுக்கு செய்யப்படும் செயல்கள் நமக்கு எப்பவுமே நன்மையை பயக்கும். அபக்தன் தன் குடும்பத்திற்கு மட்டுமே தேவையானதை நினைப்பான். ஆனா பக்தன் வந்து பகவானுக்கு இந்த மாதிரி பெரிய சாமிக்கு ரூம் எல்லாம் வைக்கணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. அபக்தன் வந்து நம்மளுக்கு பெட்ரூம் பெருசா இருக்கணும், பாத்ரூம் எல்லாம் பெருசா இருக்கணும், கிச்சன் பெருசா இருக்கணும், இவனுக்கு ஒரு ரூம் அவனுக்கு ஒரு ரூம் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா பக்தன் வந்து பகவானுக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம நிறைய வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பக்தனுக்கு வந்து பகவான் இருக்கும்போது பக்தனுக்கு பகவான் எப்பவுமே இருக்கும்போது நமக்கு எந்த கர்மமும் நம்மளுக்கு பகவானே அண்டாது அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய எல்லாம் பகவானுக்கு சொந்தம் என்ற எண்ணம் எப்போது வரணும். கிருஷ்ண பக்தனின் செயல்கள் வந்து பூர்ண அறிவுடையவன் மட்டுமே அறிய முடியும். கிருஷ்ண பக்தன் பெருநகர்ச்சிக்கான எல்லா செயல்களிலிருந்து விடுபட்டு உள்ளான். பகவானை மையமாக வைத்து செய்யப்படும் செயல்கள் விளைவுகளிலிருந்து அவர்கள் செய்யும் விளைவுகளிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகவானை மையமாக வைத்து செய்யப்படும் செயல்கள் நம்மை எவ்வித காமமும் அண்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ண பக்தன் பெருநகர்ச்சிக்கான எல்லாவித விருப்பங்களிலிருந்தும் விடுபட்டுள்ளான். பரமபுருஷ பகவானின் நித்திய துணனாக இருப்பதே ஸ்வரூப நிலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பகவான் பற்றிய அறிவில்லாதவன் எல்லாம் என்னுடையது என்று நினைப்பான். பகவானுடைய நித்திய தொண்டினை பற்றிய வளர்ப்பது நெருப்பிற்கு ஒப்பிடப்படுகிறது. நெருப்பினை தூண்டிவிட்டால் போதும் செயல் எல்லா விளைவுகளும் அவன் எதிர்த்து விடும். அதுல பிரபுஜி சொன்னாரு, விரோச்சன் சுதர்மா கதையை நம்ம சொன்னாங்க. ஒரு செயலை நாம் பகவானுக்காக செய்யும் போது அது வந்து நன்மையிலேயே முடியும் அப்படின்னு குரு மூலமாக நாம் அதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞானம் என்னும் நெருப்பு வந்து குரு மூலமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. ஏதாவது தவறு தான் மன்னிச்சுக்கோங்க, தெரிஞ்சது மாதாஜி. சூப்பர் மாதாஜி. சரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. சூப்பரா சொல்லிட்டீங்க மாதாஜி. ஒரு டவுட், அந்த ஈஸ்வர பாபான்ற ஏன் பேர் வந்துச்சு அதுக்கு? ஈஸ்வர பாபா இதை நோட் பண்ணிக்க வச்சுக்கலாமா மாதாஜி? அப்புறமா சொல்லலாம். அதுக்கு ஏதாவது கதை இருந்தாலும் சொல்லுங்க. ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி. பிரபு நோட் பண்ணிக்கலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி. வாஞ்சா கல்பதருப்யச்ச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாं பாவனேभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. श्रील प्रभुपाद की जय. श्रील गुरु महाराज की जय. हरि हरि बोल. हरे कृष्ण माताजी.